நிறைய பேர் ஏசப்பாவுடைய வசனத்தை கேட்க வந்துட்டாங்க. வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சாப்பிடாம ஆண்டவருடைய வசனத்தை என்ன பண்ணிட்டே இருக்காங்க, கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இப்ப இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். ஆமே, இந்த உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார், உங்ககிட்ட என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கிறாரா? ஹல்லேலூயா, ஆமே. இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்க? எத்தனை மீன், எத்தனை அப்பம்? 5 அப்பம் 2 மீன். என்னங்க? 5 அப்பம் 2 மீன். 5 அப்பம் 2 மீன். வசனம் சொல்லுகிறது, இந்த 5 அப்பம் 2 மீனை உயர்த்தி கர்த்தரிடத்தில், ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவரே பிதாவே, இதை நீர் பெருக பண்ணும் என்று ஆண்டவர் ஜெபிக்கவில்லை. வசனம் சொல்லுகிறது, அதை தூக்கி பிடித்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணினார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் குறைவுகளின் நடுவிலே அதை தூக்கி பிடித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அப்பா, வியாதி நடுவிலே எனக்கு வியாதி இருக்கிறது, ஆனால் நான் தூக்கி பிடிக்கிறேன்பா. ஹல்லேலூயா, ஆமென். இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு, இவ்வளவுதான். அதை உயர்த்தி பிடித்து கர்த்தரிடத்தில் அவர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்ச. நான் சொல்றேன், யாருக்கெல்லாம் இங்கு பெருக்கம் வேண்டுமோ அவர்கள் செய்ய வேண்டியது, கொஞ்சத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணால் அது தானாய் ஆயிரங்களுக்கு பெருக கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒற்றை எண்ணிக்கையில் இருந்த அந்த உணவு ஆயிரங்களை எப்படி போஷித்தது என்று சொன்னால், அதற்கு ரகசியம் ஒன்றே ஒன்று தான், ஸ்தோத்திரம் என்கிற ரகசியம். அல்லேலூயா.